போங்க. வலிக்குது டாக்டர், வலிக்குது டாக்டர். டாக்டர் வலிக்குது. டேய், அன்னைக்கு குடும்பமே கூடி நின்னு சொன்னோம்லடா இந்த கல்யாணம் வேணான்னு. உங்க வீட்டுல ஒருத்தன் கேட்டீங்களாடா? இன்னைக்கு எங்க செல்வி இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஹலோ, பொறுமையா இருங்க. என்னடா பொறுமையா இருக்கணும்? பயா பெரிய மனுஷா, பிளான் எல்லாம் வந்து செய்யறதெல்லாம் வீட்டு பையனா? அவனுக்கு விளையாடுறதுக்கு எங்க வீட்டு பொண்ணு தான் கிடைச்சதா? ஆசை 60 நாள் போக 30 நாள் சொல்லுவாங்க. 10 நாள்ல எங்க வீட்டு பொண்ணு தூக்கி போட்டீங்களேயா? மாதிரி இந்த பொண்ணியா பயலால எப்படி கிடக்குறான்னு பாரியா? அவளுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு. யார் கண்ண பட்டுச்சோ தெரியலையே. என் குடும்பத்தை சோதனையும் கஷ்டமும் இப்படி ஆட்டி படைக்குது. வாழ வந்த பொண்ணை இப்படி சாகடிக்கிறதுக்கு பாக்குறானுங்களே. ஐயோ, நல்லா வச்சுக்குவேன்னு நம்பி வந்தவள ஏத்துக்க பிடிக்கலன்னா திருப்பி அனுப்பியிருக்கலாமே. எதுக்குயா இப்படி கொல்ல பாக்குறீங்க? நீங்கள மனுஷங்களா இல்ல படத்தை திங்கிற பேய்களா? அடக்கமா பேசுறீங்களா? என்னத்தை அடக்கமா பேசுறது? என் பேத்திய கொலை பண்ண துடிக்கிற கொலைகார பாவிங்க தானே நீங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன அடக்கம்? நீங்க பேசுறது சரியில்லை. என்னையா சரியில்லை? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, என் பொண்ணும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் சீரியஸ் கண்டிஷன்ல படுத்துட்டு இருக்கா. உங்களுக்கு இருக்கிற அதே வேதனை தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க நிலைமை புரியாம எங்களை கொலைகாரன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாயா, அப்படிதான் பேசுவோம். அதான் வீட்டுக்குள்ளே ஒரு கொலைகாரியை பெத்து வச்சிருக்கீங்களே. என்ன உளர்ற? யோ கேடி, என்ன எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எங்க வீட்டு பொண்ணு உன் வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உன் பொண்ணு என்னென்ன சதி வேலை பண்ணாலும் உனக்கு தெரியாது? டேய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? அறிவு சுமாரு. அவங்க தான் ஆத்திரத்துல ஏதோ பேசுறாங்கன்னா நீயும் தேவையில்லாம வார்த்தையை விடாத. மாயா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவளும் செல்வியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அதனாலதான் ஒன்னா 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. செல்வி உன் பொண்ணு கோயிலுக்கு கூட்டிட்டு போலையா? சுடுகாட்டு கூட்டிட்டு போக பாத்திருக்கா. என்ன உளர்ற? என்ன மாமா நீ சும்மா நின்று இருக்க? போலீஸ் தானே நீ? என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே இவங்க பொண்ணோட லட்சணம் உங்களுக்கு தெரியும். டேய், என்ன மிரட்டுறியா? உன் குடும்பத்துல ஒரு போலீஸ் இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? இவர் என்ன பெரிய ஐஜியா? எங்களை தூக்கி உள்ள போட்டுவாரா? யோ, வார்த்தையை அளந்து பேசு. கான்ஸ்டபிளா இருந்தாலும் ஐஜியா இருந்தாலும் போலீஸ் தான். தரகுறவா பேசுன அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போயிடும். எப்போ உங்க பேச்சு எல்லாம் மீறி போச்சோ அப்போ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். உங்க பொண்ணு ஓட்டிட்டு போன காரு சிட்டில இருக்கிற 4 சிக்னலை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதுல 2 சிக்னல்ல நிக்காம போயிருக்கு. வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தாறுமாறா போயிருக்கு. கட்டுப்பாடு இல்லாம எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுற மாதிரி போயிருக்கு. இந்த வீடியோ மெயின் ஜங்ஷன்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவிலையும் பதிவாயிருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னும் என்னையா சொல்லணும்? உன் பொண்ணு என் பேத்திய காவு வாங்கதான் கார்ல கூட்டிட்டு போனேன்னு தெளிவா சொல்றாரே. நோ, இருக்காது. இதுல ஏதோ சதி இருக்கு. அப்படியா? அப்போ உன் பொண்ணு கார் ஓட்டுன லட்சணத்தை நீயே கண்ட்ரோல் ரூமுக்கு போய் பாரு. டேய், என்னடா ரொம்ப துள்ற? ஆமாயா,
பாதிக்கப்பட்டவங்க துள்ளத்தான் செய்வாங்க. நீ ஏன் எகிர்ற? இப்போ என்னன்றீங்க? உங்க பொண்ணை நாங்க கொலை பண்ண முயற்சி பண்ணுவோன்றீங்களா? பின்ன இதுல உங்களுக்கு சந்தேகம் வேறயா? கார்ல போனது உங்க வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல, எங்க வீட்டு பொண்ணும் தான். அவளோட சேர்த்து எங்க பொண்ணைய சாவடிச்சிருவோமாடா? நீங்க சாவடிக்க மாட்டீங்க, ஆனா உன் பொண்ணு சாவடிப்பா. செல்வியை கொல்றதுக்காகவே நீங்க பெத்து வச்சிருக்கீங்க ஒரு மென்டல் பொண்ணு. அவ சாவறத பத்தி கூட அவ யோசிக்க மாட்டாயா? டேய் மாயாவ மென்டல்னு சொன்ன உன் பல்ல உடைச்சிருவேன். ஆமா, இவர் உடையிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுன்னு இருக்கு பாரு. தப்பா சொல்லிட்டயா? அவ மென்டல் இல்ல, சைக்கோ. டேய் இதுக்கு மேல பேசுன உனக்கு மரியாதை கெட்டுரும். வாயா வா. ஏன் என் தலை சீவிரியா? கைய வச்சு பாரு, வச்சு பாரியா. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இது ஹாஸ்பிட்டல், வீடோ ரோடோ இல்ல. நம்மெல்லாம் ஒரே குடும்பம். ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டு என்ன பண்ண போறோம்? ஒரே குடும்பமா? சாக்கடையும் சந்தனமும் ஒன்னாயிடுமா? எல்லாம் ஒன்னால வந்தது. அழையாத விருந்தாளியா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தல, அவ வந்த நேரம் தான் நம்ம வீட்டுக்கு சனி பிடிச்சது. இப்போ அது துணை தேடுது. மாயாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவ உயிரோட வந்தாலும் உங்க வீட்டுல வாழா வெட்டியாதான் வாழ. பேசியா பேசு. நீ தானே அந்த வீட்டு ரவுடி. செல்வி திரும்ப வந்ததா உங்க வீட்டுக்கு வரமாட்டாயா? அவளை வச்சு நான் பாத்துக்கோண்டா. என்ன சொன்ன? வாழா வெட்டியா? ஏய், அவ எங்க வீட்டு பொண்ணுடா. இவனை தூக்கி போட்டு அவளை மகாராணியாட்ட வாழ வைப்பண்டா. ஆனா ஒண்ணுடா, அவ காண்டி திரும்ப வரல, வம்சத்துல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க மாட்டேங்கடா. டேய் பார்த்து பேசுறா. நான் நினைச்சனா இங்க இருந்து ஒருத்தம் கூட உயிரோட போக முடியாது. யோ என்னய்யா, நானும் பாத்துனே இருக்க, பெருசா பேசிட்டே போறேன். என்ன பெரிய ரவுடியா நீ? கொன்றுவியா? கொல்லியா பார்க்கலாம். இல்ல மேல கை வை பார்க்கலாம். விடுறி. இவனுங்க எல்லாம் வெக்க கெட்ட பசங்க. பெரிய மனுஷங்க போர்வையில இருக்கிற கேவலமான ஜென்மங்க. பாவீங்களா? செல்வி உங்க வீட்டுக்கு வந்து 10 நாள் கூட ஆகலடா. அத பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையே. சாவ கிடக்கிற பொண்ண வாழ வெட்டி அது இதுன்னு கேவலமா பேசுறீங்களே. நீங்க மனுஷங்களாடா? நம்ம வீட்ல இருந்து 2 பேர் சீரியஸான நிலைமையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அத மறந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க கிட்ட என்னமா பேச்சு? என் வயிறு எரியுற மாதிரி இவங்க எல்லாம் எரிஞ்சு நாசமா போயிடுவாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேக்குறது? பாரு, எங்க செல்விக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சுன்னு வை, அவன் உங்க குடும்பத்துல எல்லாரும் லாரி ஏறிதான் சாவீங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? அடிச்சு இருப்பால. வாடி போன்னு சொன்னா நாக்கு எடுத்து வச்சு அறுத்துற பாத்துங்க. முதல்ல ஆம்பளைங்கள வாடா போடான்னு பேசுறது நிறுத்து. அடச்சி, ஆம்பளையாடா நீ? தாடி வச்சிருந்தா நீ எல்லாம் ஆம்பளையாடா? ஆட்டு கூட தானே தாடி இருக்குது. ஏண்டா நீ பெத்த பொண்ண உன்னால கட்டுப்படுத்த முடியல. அந்த கேடு கட்ட நாயை கேவலமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அவளை செவிலே 4 அப்பா அப்பி இப்படி எல்லாம் பண்ணாதான் சொல்றதை விட்டுட்டு எங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கியா நீ? ஐயா, நீங்க யாரு எப்படி வேணாலும் போங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. என் பொண்ணு உயிரோட திரும்பி வந்தாலே போதும். தயவு செய்து எங்களை விட்டுருங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. எவ்வளவு செலவானாலும் உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன். யோ, நீங்க பணக்காரங்களா இருக்கலாம், போலீஸ் வேணா உங்க கையில இருக்கலாம், ஆனா எங்க வீட்டு பொண்ணுக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு, நீங்க எல்லாரும் கூண்டோட உள்ள படுவீங்க. எங்க வீட்டு பொண்ணு செல்வி பொழைக்கணும்னு வேண்டிக்கங்க. ஆண்டவன் கால்ல போய் விழுங்க. அவ பொழைச்சாதான் உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு திரும்பி வந்தாலும் அவ இருப்பா, நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் ஜெயில களி தின்னுகிட்டு இருப்பீங்க. உங்க பொண்ணு அனாதையா நடு ரோட்ல நிப்பா. ஏய், நீங்களா யாருமே இனிமே செல்வியை பார்க்கவே கூடாது. போங்கடா போங்கடா இங்கிருந்து. உங்க குடும்பத்தோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஏய், நீ பேசாத, மூராவாயா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். ஏய், நாங்கெல்லாம் இவ்வளவு திட்டி உங்களுக்கு எல்லாம் வெக்கமான ரோசா எதுவுமே கிடையாதா? எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இங்கே நிக்கிறீங்க. டேய் போது நிறுத்துடா. நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாலும் உன் குடும்பம் உனக்காக நிக்குதுல, அதே மாதிரிதான் என் குடும்பமும் எனக்காக நிக்கும். நீ என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா ஒரு 4 நாள் அழுவியா, இல்ல 4 பேரை வெட்டுவியா? உன்னால உயிரை எடுக்கதான் முடியும், கொடுக்க முடியுமா? உன்னை விட அதிக வலி எனக்கு தான்டா. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட அவளை பார்க்க கூடாதுன்னு. அதை சொல்றதுக்கு நீ யாரா? போதுங்க, போதும். உங்க நல்ல மனசுக்கு ஒரு பெரிய கும்பிடு. உங்களை கையெடுத்து கும்பிடு சாமி. ஆள விடுங்க. இங்க என்ன சத்தம்? இது ஹாஸ்பிடல்மா, உங்களுக்கு தெரியாது? இங்க சந்தோஷ் யாரு? நான் தான். இங்க வாங்க சார். சார், செல்வி உங்க அப்பா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? மா, ஆக்சிடென்ட் கேஸ்னா இப்படிதாம்மா கையெழுத்து வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. சார் நீங்க போடுங்க சார்.
இதோ இங்க போடுங்க. சார் செருப்பை கழட்டிட்டு உள்ள வாங்க சார். செல்வி 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 உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காருமா, பேசுமா. சார் ஸ்கேன் எடுக்க போனோம், சீக்கிரமா பேசிடுங்க. செல்வி சந்தோஷ், அழாதீங்க சந்தோஷ். சந்தோஷ் அழாதீங்க, உங்ககிட்ட பேசணும். சொல்லு செல்வி. சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? ஏன் செல்வி உன்கிட்ட நான் கோச்சிக்க போறேன்? சொல்லு. சந்தோஷ், எனக்கு என்னமோ தப்பா தோணுது. நான் இங்க இருந்து உயிரோட திரும்ப வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசாத செல்வி, உனக்கு ஒண்ணு இல்லையா? 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? பொய் சொல்லாதீங்க சந்தோஷ், என் நிலைமை எனக்கு தெரியும். தலையெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. என் பக்கத்திலே இருங்க சந்தோஷ். நிச்சயமா இருப்ப செல்வி. நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. சந்தோஷ், எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறீங்களா? என்ன செல்வி? ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா செல்வி, நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன தியாகமா? உனக்கு எதுவும் ஆகாது செல்வி. வீணா இப்படி வளராத. முதல்ல இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்து. சந்தோஷ், சொல்லு செல்வி. மாயாக்கு கூட அடிபட்டிருக்கே சந்தோஷ். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருமே என்கிட்ட சொல்லலையே சந்தோஷ். அவளுக்கு எதுவும் ஆகல. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீ கண்டதையும் யோசிக்காத செல்வி. சந்தோஷ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. குறுக்கு எதுவும் பேசாதீங்க. நீங்க என்ன எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு நீங்க சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. மாயாக்க உங்க மேல இருக்கிற அன்பு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் அவ உங்களை தவிர வாழ்க்கையில வேற எதையும் நினைச்சதில்லை. அது அவங்க கண்ணுலயே எனக்கு தெரிஞ்சது. நீங்க அவங்களுக்கு சொந்தமானவர் சந்தோஷ். நான் தான் நடுவுல பார்த்துட்டேன். நான் செஞ்ச தப்ப இது திருத்துற நேரமா கூட இருக்கலாம். ஆண்டவனா பார்த்து அவங்களுக்கு சொந்தமானத அவங்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கலாம். போதும், வாய மூடு செல்வி. நான் உனக்காக தான் உயிரோடவே இருக்கேன். இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நீதான் என் பொண்டாட்டி. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நீதான் என் பொண்டாட்டி. இது நீங்களும் நானும் முடிவு பண்றதில்ல சந்தோஷ். நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா சாகும்போது உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இருக்க கூடாது. ஏன்னா நான் உங்களை அவ்வளோ நேசிக்கிறேன் சந்தோஷ். அதே நேசமும் பாசமும் உங்களுக்கு நான் போனதுக்கு அப்புறமும் கிடைக்கணும்னா மாயாதான் சந்தோஷ் ஒரே வழி. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, என்னை விட அவங்கதான் உங்களை 100 மடங்கு அதிகமா நேசிச்சிருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லா நேசிச்சிருக்காங்க. உங்களுக்காக
என்ன கொலை கூட செய்ய துணிஞ்சிருக்காங்க அவங்க. அது காதலுக்கும் மேல சந்தோஷ். சந்தோஷ், சொல்லு செல்வி. நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது செல்வி. சந்தோஷ். செல்வி, 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 செல்வி. டாக்டர், டாக்டர், சிஸ்டர், சீக்கிரம் வாங்க சிஸ்டர். செல்வி, 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 பேஷண்ட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல எல்லா ரிப்போர்ட்ஸும் ரெடியா இருக்கணுமா? செல்வி கண்ணு. செல்வி, பாட்டி. ஐயோ 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 ஐயோ, செல்வி கண்ணு. பெரியம்மா. செல்வி கண்ணு. பெரியப்பா. அம்மாடி. குமாரு. மாமா. கயலு. அக்கா, அக்கா. எதுக்குடா இப்படி அழுகுற? உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இப்படி பேசுறதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதுவே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் பண்ணது உங்களுக்கு இதை விட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஐயோ, இல்லம்மா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. செல்வி, எதுக்குமா மன்னிப்பெல்லாம்? நீ என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்ட? எதுக்குமா இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம போயிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, என்னங்க ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? என்ன மன்னிச்சிருங்க அம்மா. இங்க இருக்கிற எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த செல்வி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு எங்களுக்கு புரியுது. நீ பண்ணதுக்கும் இப்ப அடிபட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. 2-3 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். முதல்ல நீ இந்த மாதிரி பேசுறத நிறுத்துமா. இல்ல பெரியம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தெல்லாம் நீங்க எல்லாம் வெளியில காட்டிக்கலனாலும் உங்க ஒவ்வொருத்தர் மனசையும் அது எவ்வளவு காயப்படுத்திருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக நீங்க எல்லாம் கலங்கி நிக்கிறத பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு போய் நான் எவ்வளவு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்திட்டேனே. நீ பச்சை பொண்ணு, நாங்க சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல. நீ இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பேச்செல்லாம் தேவையா? உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நாங்களே வேதனையில் இருக்கோம் செல்வி. இந்த மாதிரிலாம் பேசினா எங்களுக்கு எப்படி இருக்கும்? மாமா, உனக்கு என் மேல கோவமே இல்லையா? இது பாரு, நீ திரும்ப திரும்ப அதே பேசாதேன்னா. இல்ல மாமா, மத்தவங்க எல்லாரையும் விட நீதான் என்ன முக்கியமா மன்னிக்கணும். நீ தப்பு செஞ்சிருந்தா தானே நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு. இல்ல மாமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ வேணாம் செல்வி, நீ எதுவும் பேசாத. என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன் மாமா, என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை செல்வி. அப்படி பார்த்தா நான் தான் உன்னை பண்ணி கேட்கணும். விருப்பம் இல்லாத உன்னை கட்டிக்கணும்னு நினைச்சது ஏன் தப்பு? இல்ல மாமா,
என்னாலதான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. ஐயோ ராசாத்தி, அதான் இவனே சொல்லிட்டான்லம்மா. எதுக்குமா நீ முடிஞ்சதெல்லாம் கிளறிட்டு இருக்க? இந்த பாரு கண்ணு, எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். நீ இன்னும் என்னத்துக்கு அதையே நடிச்சிட்டு இருக்க? வேணா கண்ணு, விட்டுருமா, விட்டுரு. இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம தைரியமா இருக்கணும். நம்பிக்கையை விட்டுற கூடாது, சரியா? எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு பாட்டி. ஐயோ சொல்லாத கண்ணு, அப்படி பேசாத. நான் பழைக்க மாட்டேன், அவ்வளவுதான். நான் போயிடுவேன் பாட்டி. பேசாதடி. ஐயோ என்னடா இவ இப்படி பேசுறா? உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன். ஐயோ சொல்லாத செல்வி, அப்படிலாம் சொல்லாத. என்னால தாங்க முடியாதுமா. வேண்டாம் செல்வி, அப்படிலாம் சொல்லாத. நீ என்னடி பைத்தியமா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? ஒரு வேளை எனக்கு அப்படி ஆயிடுமோன்னு தோணுதுமா. அப்படியெல்லாம் தான் ஆகாதுமா. டாக்டரே, நம்ம குலசாமி, நாங்க எல்லாம் உன்னை சுத்தி நிக்கிறோம். உனக்கு எதுவும் ஆகாதுமா. மாமா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொன்ன கேட்க மாட்டே செல்வி, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன இன்னும் மனசுல நினைச்சிட்டு கையலோட வாழ்க்கைய மட்டும் தயவு செஞ்சு கெடுத்துறாத மாமா. அக்கா, அப்படிலாம் பேசாத அக்கா. கையல ஏற்கனவே ஸ்கேன் எடுக்க லேட் ஆயிடுச்சுமா. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? டாக்டர் இருந்தா திட்டுவாருமா. கொஞ்சம் வழி விடுங்க. Sir, please don't come in. ஒரு நிமிஷம் இருங்க. மாயா, என்னம்மா பயமா இருக்கா? நானும் சித்தப்பாலாம் இங்கே தான் இருக்கோம். பயப்படாம இருமா. செல்வி செத்துட்டாளா இல்லையா சொல்லுங்க. செல்வி